இஸ்ரேலிய உளவு மென்பொருள் நிறுவனமான பெரகன் சொல்யூஷன்ஸ் பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட தனது பயனர்களை குறிவைத்திருப்பதை வாட்ஸ்அப் செயலி அம்பலப்படுத்தியுள்ளது. குறைந்தது 90 பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்கையாவது ஊடுருவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. ஹேக் செய்ய குறிவைக்கப்பட்டவர்கள் யார் என்று வாட்ஸ்அப் அதிகாரி குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சில ஐரோப்பிய நாடுகள் உட்பட 24 நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றார் அவர். அவ்வாறு குறிவைக்கப்பட்ட வாட்ஸ்அப் பயனர்களுக்கு எந்த பயனர் தொடர்பும் தேவையில்லாத தீங்கிழைக்கும் மின்னணு ஆவணங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இது ஜீரோ கிளிக் ஹேக் என்று அழைக்கப்படும் திருட்டுத்தனமாகும். இது குறித்து பெரகனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள வாட்ஸ்அப், பயனர்களின் தனிப்பட்ட சுதந்திரம் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார். எனினும் வாட்ஸ்அப்பின் அக்குற்றச்சாட்டு குறித்து பெரகன் கருத்துரைக்க மறுத்துவிட்டது. பெரகான் போன்ற உளவு மென்பொருள் நிறுவனங்கள் அரசாங்க வாடிக்கையாளர்களுக்கு உயர்நிலை கண்காணிப்பு மென்பொருளை விற்று வருகின்றன. குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தங்களது சேவைகள் முக்கியமானவை என பறைசாற்றியும் கொள்கின்றன. ஆனால் இதுபோன்ற உளவு கருவிகள் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் குறைந்தது 50 அமெரிக்க அதிகாரிகளின் தொலைபேசிகளில் மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதானது தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி குறித்த கவலைகளை எழுப்புகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.